டைரக்டர் அண்ட் ஆக்டர் சசிகுமார் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல நான் தளபதிக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிட்டுருங்க. 2015லயே அந்த ஸ்டோரிய வந்து நம்ம சசிகுமார் தளபதிக்கு நரேட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலா பேஸ் பண்ணி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவர் அப்போ சொல்லும்போது வந்து தளபதி விஜய்க்கு ரொம்ப புடிச்சு போய், நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரொடக்ஷன் கம்பெனிய கை காட்டியிருக்காரு. அந்த புரொடக்ஷனுக்கு ஸ்டோரி பிடிச்சி போய் ஆனால் வந்து படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம். ஸோ அதனால் அந்த சீசனில் அந்த படத்தை வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசனாக அந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம சசிகுமாரே சொல்லியிருக்காரு ஓப்பன் டக்கா. கண்டிப்பாக அந்த படம் மட்டும் அப்போ நடந்திருந்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ அப்போவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா சசிகுமாரை பொறுத்தவரையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சுப்பிரமணியபுரம் தரமான படம். ஸோ அப்படியாப்பட்ட படம் எடுத்தவர் தளபதியை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்க முடியாதா என்ன? வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வேறு ஆளை வச்சு கண்டிப்பாக சசிகுமார் ஃப்யூச்சரில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. விஜயை பொறுத்தவரையும் திரும்பவும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்போ. வெயிட் பண்ணி நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் ஒரு தட்டுங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற தங் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் 10 அக்டோபர் மந்த் எண்டு, அப்படி இல்லைன்னா இந்த இயரோட எண்ட்குள்ளே முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தங் லைஃப் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த இயரோட எண்ணில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. சில பல இஷ்யூனால கொஞ்சம் ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போகுது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 மந்த் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது இந்த கமல்ஹாசனை போர்ஷன் முடிக்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 மந்த் வந்து இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து இழுக்கும். ஸோ மணிரத்னம் காம்போனாவே சொல்லவே தேவையில்ல, தரமாக பார்த்து பண்ணுவார் மணிரத்னம். இந்த 3 பேர் நம்ம மணிரத்னம், கமல்ஹாசன், நம்ம உலகநாயகன் சேரும் போது இந்த ஒரு காம்போவே வேறு மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சிம்புக்கான போர்ஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட டிஃப்ரெண்ட்டான காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க.